வணக்கம், நான் உங்கள் கூகுள் டிஆர்எஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே போய் சுற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி பார்க்க போகிறதில்ல, நம்ம சுற்றி காட்ட போகிறோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு தம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். அதனால் நம்ம போயிட்டு நாங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம், இந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளான் நடக்கலை. ஸோ அதனால் நாங்கள் ஒரு பிளான் தனியாக ஒரு பிளான் போட்டு ஸோ ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ட்ரிப்லாம் இல்லை, இங்கே இருக்கிற பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் பக்கமாக தான் இருக்கும். ஒரு இடத்துக்கு போய் காட்டிட்டு வரலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் தெரியல விழாவரியாக நம்ம மூட உலகில் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பிள்ளைங்க கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஆர்எஃப் நம்ம வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரமாக கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா காலைங்கிட்டே ஒரு 7:15 இருக்கும். ஆனால் 7:30 மணி ஆன மாதிரியே தெரில. செம்ம கிளைமேட்டாக இருக்குது, ஒரே மிஸ்டாகவும் இருக்குது. குளிர்றது முக்கியமாக இந்நேரத்துக்கு ஏஞ்சி யாராச்சும் வெளியே வருவாங்கன்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. கடவுளை பார்த்து அண்ணன் என்ன இப்போ பிளான்னா, நாங்கள் இன்றைக்கி வந்து திருச்செந்தூர் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். நான் தம்பி சின்னம்மா சித்தி எல்லாமே திருச்செந்தூர் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ அந்த பிளான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆகிடுச்சு, பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறது, ஏன்னா இன்றைக்கி அவனுக்கு காலேஜ் ஓப்பன், செகண்ட் இயரில் ஃபஸ்ட் டே இன்றைக்கி அவனுக்கு இன்றைக்கி காலேஜ் ஓப்பனு. ஸோ எனக்கும் இன்றைக்கி ஒர்க் இருக்குது. அதனால் இன்றைக்கி லீவ் போட்டுறதான் முடிவு பண்ணேன். பட் ஆனால் திருச்செந்தூர் போக முடியாத காரணத்தினால என்ன பண்ணிட்டோன்னா, சரி நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆர்டினரி லைஃப் போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி அவன் காலேஜ் போகிறான், சரி பிளான் பண்ணது வேஸ்ட்டாக கூடாது, சின்னதாக ஒரு பிளான் நம்ம ஒரு பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்க புழுதிக்கோட்டை டேம், அதாவது இங்கே பக்கத்தில் தான் இருக்குது நம்ம புழுதிக்கோட்டை டேமு. அது வந்து நம்ம ஆல்ரெடி புழுதிக்கோட்டை டேம் போயிருப்போம். பட் ஆனால் இப்போ நம்ம போகிறது எதனாலனா, அது வந்து வேறு மாதிரி இருக்கும், இப்போ வேறு மாதிரி இருக்கும். எதனாலன்னு சொல்கிறேன், அங்கே போய் காட்டுற பாருங்க. ஏன்னா அப்போ வந்து நம்ம தண்ணி இல்லாமல் சமயத்தில் போயிருப்போம், இப்போ வந்து தண்ணி நிறையாவே இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அதனால் சொல்லிட்டு நம்மளும் போகாமல் இருக்குமா. ஸோ அதுவும் மார்னிங் டைமில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் டிஆர்எஃப் நம்ம ஒரு இடத்துக்கு போய் சுற்றி பார்த்துருப்போம். ஸோ முதல் முறையாக நம்ம இன்னொருத்தரை கூப்பிட்டு போய் சுற்றி காட்ட போகிறோம். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த பைரேட்ஸ் கரேபியன்லாம் அந்த இவர் சொல்லுவார்ல, இப்போ நீங்கள் என்னை கேப்டனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த டிஆர்எஃப். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் பேசும்போது அந்த கரெக்ட் ஏதாச்சும் ஒரு சவுண்டு வரலாம். ஏன்னா நான் இன்னும் மைக் அந்த மேலே ஸ்பான்ஸ் அப்கிரேட் பண்ணல. ஏன்னா நான் அதை ஆர்டர் போட்டிருக்கேன். அதை ஆர்டர் போட்டு இன்னும் ஒரு 2-3 டேஸ் டெலிவரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் இன்னும் எதுவும் பிளான் அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த கரெக்ட் சவுண்டு வரும் கன்ஃபார்மாக. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம இன்றைக்கி பிளான் லீவ் போட்டனால நாளைக்கு போய் நம்ம வண்டி அப்கிரேட் பண்ணலான்னு இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம வந்து சண்டே போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்கோம். சண்டே வந்து நம்ம பைக் அப்கிரேட் பண்ணுற வீடியோ வரும். இந்த வீடியோ உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். சண்டே வந்து நான் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருக்கேன், நமக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் மாற்றி ஆகணுன்றதுனால. ஆல்ரெடி நான் பேஸ்ட்டில் வந்துட்டேன், எவ்வளோ கொட்டேஷன் கேட்டு வந்தாச்சு. ஸோ சண்டே நம்ம போய் மாற்றிட்டு அது உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு எப்போ இருந்தாலும் மண்டே மோஸ்ட்லி வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம் நேரம். அதுக்கப்புறம் சின்ராஸை கையிலே பிடிக்காதன்ற மாதிரி அதுக்கப்புறம் வண்டி சிட்டாக பறக்கும். ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு, பார்டர் விட்டு பார்டரு அப்படியே தான் இருக்கும். இப்போ போன வாரமே நம்ம ஈஷா போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. ஏன்னா ஆர்டிஆர் பழனி ப்ரோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அந்த மீட்டப்பில் நம்ம பார்த்து நியூ ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தால. ஸோ அவர் போயிருந்தார், அவர் இன்வைட் பண்ணியிருந்தார், வாபுரோ போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நான் தான் என் கொழுப்புத்தனத்தில் என்ன ப்ரோ நான் அப்கிரேட் பண்ணிடுறேன் ப்ரோ, வண்டியெல்லாம் கொஞ்சம் கிராஷ் கார்ட்ஸு மொபைல் ஹோல்டர் எல்லாம் போட்டுடுறேன். ஏன்னா பாவம் இந்த கார்த்திக் ப்ரோ வேறு என்னை ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக்குறாரு. என் மனசு கஷ்டமாக்குறதில்ல, அவர் மனசு கஷ்டமாக்கிறோம். அதனால் நான் இன்றைக்கி போய் வேலையை அதை நான் பண்ணிடுறேன் ப்ரோன்னு சொன்னேன். பட் ஆனால் நம்ம நேரமோ அது என்ன நேரமோ தெரில. கரெக்டாக அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக மழை, வெளியே வர முடியல. நமக்கு கிடைக்கிறது ஏதோ ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை, அதில் தான் நம்ம எங்கேயாச்சும் சுற்றுறது போகிறது வரதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த நாளும் நமக்கு மழை வந்து பொழிவாகுது போது செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. வேறு ஒன்றும் பண்ண முடியாது, இயற்கையை தடுக்க முடியாது இல்லை, அதோட இயல்பு அது. அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அன்றைக்கி வீட்டில் நல்லா படுத்து தூங்கிட்டேன், வேறு வழி இல்லை. அண்ட் தென் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்தாலும் சரி கன்ஃபார்ம் போயிட்டு பைக் அப்கிரேட்ஸ் இருக்குது. என்னடா நீ இருக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக இழுத்தடிச்சிட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் வேறு வழி இல்லை டிஆர்எஃப். ஸோ இங்கே தான் பேலூர் கோயில் இருக்குது. இதில் நேராக போனோன்னா பேலூர் கோயில் வரும். சிவன் கோயில் அப்புறம் தெரியுது. அதுக்கப்புறம் ஸோ டிஆர்எஃப் பேலூர் ரீச் ஆகியாச்சு. ஸோ இங்கே புழுதிக்கோட்டை டேமுக்கு போகிறது வே வந்து 2 வே இருக்குது. உங்களுக்கு எப்படி வரும்னா, நீங்கள் இந்த வரைக்குமே வராதவங்களுக்கு இந்த வழி சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஆல்ரெடி எப்படி போகணுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துக்கு இன்ன வரைக்குமே வராதவங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 வழி இருக்குது. ஒன்று நீங்கள் வாழப்பாடி வந்து பேலூர் வந்து ரிட்டன் குறிச்சி, அதுக்கப்புறம் வந்து புழுதிக்கோட்டை. ஸோ இன்னொருவங்க நீங்கள் இப்போ சேலம்லேருந்து வரீங்கன்னா, சேலம் அயோத்தியாப்பட்டினத்துலேருந்து உள்ளார போனீங்கன்னா, ஸோ அந்த பக்கம் ஒரு அயோத்தியாப்பட்டினம் ரூட், ஸோ பேலூர் வரதுக்கு அந்த பக்கம் ஒரு ரூட் இருக்குது. உள்ளார வந்து கேட்டு தாண்டி வந்து உள்ளார
உள்ளார வரணும். ஸோ அது ஊர் பேர் உள்ளார ஒரு ஊர் பேர் தெரியல எனக்கு. ஸோ அயோத்தியப்பட்டினத்து வேலூர் வழி அப்படி ஒரு வழி இருக்குது. அப்படி வந்து நீங்கள் இந்த இடத்த ரீச் பண்ணி இப்படி வரலாம். இந்த பக்கம் எப்படியா இருந்தாலும் வேலூர் இந்த சென்டர் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் குறிச்சி அதுக்கப்புறம் புழுதிக்கோட்டை டேம் ரீச் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இது 2 வழி தான். ஏன்னா இதுக்கப்புறம் சைடில் எங்கேயும் வழி நான் பார்த்ததில்லை. ஸோ நான் வராதவங்களுக்கு இன்ன வரைக்கும் இந்த புழுதிக்கோட்டை டேம் வராதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி வந்தவங்களுக்கு இந்த பிளேஸ் எப்படி வரும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த நீங்கள் நேச்சுரல் லவ் பண்ணுறதா இருந்தால் இந்த வே உங்களுக்கு மஸ்ட்டுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சுற்றியும் மலை இருக்கும். இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி 2 சைடும் மலை இருக்கும். ஒரு பட்ஜெட் இதில் போட்டு வரணும்னா 2 சைடும் மலை, சென்ட்ரலாக வே, அண்ட் தென் குட்டியாக ஒரு டேம், குட்டி இல்லை பெரிய டேம், அதில் நிறைய இப்போ தண்ணி இருக்குன்னு வேறு கேள்விப்பட்டேன். ஸோ அதை பார்க்க தான் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தூரத்தில் வந்து வரீங்கன்னா இந்த டேம் மட்டும் தான் இங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த டேம் மட்டும் இல்லை, இந்த டேமோட இன்னொரு பிளேஸ் இருக்குது. அந்த குட்டியோட வாட்டர் ஃபால்ஸ். அதை நீங்கள் ரொம்ப ஜெய்ஜானிக்காலாம் இருக்காது, குட்டியாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அந்த இடத்துல நீங்கள் போய் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி அந்த இடத்துக்கு போயிருப்போம். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ஃபோனு ஒன்று தண்ணியில் முக்கிய எடுத்துருப்போம். அந்த இன்னொரு வீடியோ அங்கே தான் போய் சமைச்சு சாப்பிட்ருப்போம். அது 2 வீடியோவும் நான் மேலே பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் முன்னாடி புழுதிக்கோட்டை டேம் செக் போஸ்ட், இங்கே முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்கும். செக் போஸ்ட் தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா அணைமடுவு நீர்த்தேக்கம்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்குள்ளார தான் நீங்கள் போகணும். ஸோ டேரெக்டாக நீங்கள் அப்படி வரலாம். ஏன்னா தண்ணி இல்லாத போது நீங்கள் டேம்குள்ளாரையே வரலாம். இப்போ வந்து தண்ணி அதிகமாக இருக்குன்ற மாதிரி இருக்கிறனால நம்ம எந்த பக்கமே போகலாம். அப்படின்னா தான் நம்ம டேமுக்கு மேலே ஏறி இப்படின்னு பார்க்க முடியும். அண்ட் தென் இந்த மாதிரி செக் போஸ்ட்லாம் போட்டிருப்பாங்க. தூரத்தில் நின்று பயந்துடாதீங்க. இந்த பக்கம் சைடு ஒரு வே இருக்கும், பூந்தடிச்சு உள்ளார வந்துடலாம். அப்படி இல்லை நீங்கள் முன்னாடியே நிறுத்திட்டீங்க தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டாலும் இங்கேருந்து நடந்து கூடயும் போகலாம். இதிலேருந்து டேரெக்டாக நீங்கள் நடந்து போனீங்கன்னா அந்த பக்கம் ரீச் ஆகலாம். நம்ம கீழே போவோம், இன்னும் டவுன் சைட் போவோம். அந்த பக்கம் நேராக போனோம்னா வச்சுக்க, அந்த பக்கம் நேராக போனோம்னா பாலத்துக்கு மேலே அப்படி வரலாம். இப்போ நம்ம போனோம்னா கீழே நடுவு பாலத்துக்கு போயிட்டு அங்கேருந்து படிக்கட்டு இருக்கு மேலே ஏற, அப்படி போகலாம். அதுவும் இருக்கும். இந்த பக்கமும் நீங்கள் நேராக போய் மேலே ஏறலாம். அதான் தெரியுது, திட்டம் தெரியுதா? அங்கே பாருங்கள், கிளைமேட் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுதா? வேற மாதிரி. தென் இதில் இங்கே ஒரு கோயில் இருக்கும். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே போகக்கூடாது. இந்த சைடு லெஃப்ட் சைடு நீங்கள் ஏறினீங்கன்னா டேமுக்கு போகிற வழி இருக்கும். ஆனால் உள்ளார வந்து இந்த சைடு வந்து கேர்ள்ஸுக்கு சேஃப்டின்னு கேட்டிங்கன்னா அதை நான் கொஞ்சம் டவுட்டாக சொல்லுவேன். ஏன்னா இந்த இடம் வந்து மதுப்பிரியர்கள் அவங்களுக்கு ஏற்ற இடம் இது. இந்த இடத்துல தான் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. சாரி, இவங்க கோகைக்குள்ள வர மாதிரி தான் இருக்கும். தண்ணி போகிற சத்தம் கேட்குதா? ஆனதான் இருக்கு. ஏய் மூச்சு கேட்டுறா, அவனை இன்னும் காட்டலடா. ரொம்ப வெக்கப்படுறான். இதனால பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் ஒரு சம்பவம் பண்ணி விட்டேன். அதுக்கு ஒருத்தவங்க பிடிச்சிக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கானா. சாக்கெட் டிஆர்எஃப் இருங்க, நான் ஹெல்மெட் கழட்டிடுறேன். தண்ணி கொஞ்சமாக தான் போகுது டிஆர்எஃப். என்ன எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் பண்ண நினைக்கிறேன். ஒரே இது மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க லைட்டாக. ஸோ நம்ம ஆம்டால் வந்து நம்ம இங்கேயே பார்க் பண்ணிட்டோம், தெரியுதுங்களா? ஸோ இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு இது வந்து முன்ன வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எல்லாம் அடர்த்தி ஆகிடுச்சு செடிங்கள்லாம். வேறு மாதிரி இப்போ அங்கேருந்து வே வருது. ஸோ ஒரு வே மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் 3 இது இருக்குது, ஓப்பனிங் இருக்குது. பட் ஆனால் ஒன்று தான் லைட்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் மேலே வந்து தண்ணி வரும்போது தண்ணி ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது நீங்கள் ஈவினிங் டைமோ இல்லை ஆஃப்டர்நூன் டைமோ வர்றதுக்கு காலையில் நீங்கள் காலைங்காட்டி வந்தீங்கன்னா இந்த மிஸ்டோட இந்த சில் கிளைமேட்டோட நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வேர் இஸ் த ஹெவன் கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியர் இஸ் த ஹெவன். லெட்ஸ் சீ. வாவ், எப்படி தம்பி மூஞ்சா காட்டுற டொமேட்டோ. இவன் தான் என்னோட தம்பி, வெக்கப்படுறான் ரொம்ப. சரியா? ஐயோ பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம 2 டைம் வந்திருப்போம். 2 டைம் வரும்போது எம்டி லேண்டாக தான். எம்டி லேண்ட்லாம் பியூர் எம்டி லேண்டில் கொஞ்சமாக இருக்கும். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் ஃபுல்லாக இதெல்லாம் ஃபஸ்ட்டு கீழே இருந்துச்சு. ஏதோ ஒரு இது மாதிரி அங்கே பாருங்கள் ஆள் அதில் இருக்காங்க. உங்களுக்கு மேட்டூர் போகணும்னு ஆசை, பட் ஆனால் உங்களுக்கு மேட்டூர் போகிறதுக்கு பட்ஜெட் இல்லை. அப்படின்ற பட்சத்தில் இந்த பிளேஸ் நான் உங்களுக்கு சூஸ் பண்ணுவேன். மேட்டூர் போனால் கூடயும் இந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி டேம் மேலே ஏறி நடக்க முடியாது. ஸோ அந்த இவ்வளோ கிட்ட இருந்து பார்க்க முடியாது, தூரத்தில் இருந்து தான் பார்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த வியூ வந்து உங்களுக்கு நல்லாவே செம்மையாக கிட்ட இருந்தே பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ இது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு அந்தாண்ட. ஸோ அது வந்து குட்டி ஃபால்ஸ் தான். அந்த இடத்துல நீங்கள் போய் சமைச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம், அதனால் நாங்கள் சொல்கிறோம். இங்கே ஒருத்தர் போட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே ஒருத்தர் போட்டிங் முடிச்சிருக்காங்க. மீன் பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். முதல் 3 போட் 1 2
3 4 மொத்தம் 4 போட் இருக்குது. அண்ட் தென் இங்கே ஒரு போட் இருக்குது. எனக்கு இந்த போட்டை பார்த்தோன்னே தான் ஆசை வந்துருச்சு. அங்கேருந்தோம் நாங்கள் கரெக்டாக அங்கேருந்தோம் ஸ்டார்டிங்கில் இருந்தோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் இந்த போட்டை பார்த்துட்டு. இங்கே ஒரு போட் இருக்குது. நாங்கள் இந்த போட்டை பார்த்தோன்னே ஸோ இந்த போட்டில் இறங்கி பயணம் பண்ணலாம்னு நினச்சிரோம். பட் ஆனால் உள்ளே ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஆல்ரெடி அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ஆல்ரெடி பயணம் செஞ்சுட்ருக்கு. அதனால் நம்ம உயிருக்கு உத்தரவாதம்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கல போல இங்கே இருந்தால் பார்த்தோம், கீழே இறங்கல. ஸோ அண்ட் டிஆர்எஃப் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68 அடி வரைக்கும் நீர் தேக்கம் பண்ணலாமா. இப்போ இருக்கிற ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 65 அடி வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக இருக்கா. 65 அடி வந்து உங்களுக்கு தண்ணி ஆல்ரெடி ஓப்பனிங் பண்ணிட்டாங்க, ஓப்பனிங் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஒரு இடத்துல ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இங்கே கொஞ்சம் ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாலாம் ஓப்பன் பண்ண கிடையாது, ஓரளவுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மேட்டூர் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். எனக்கு தெரிஞ்சு இது பெட்டர். ஏன்னா இதுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரி, நம்ம பாட்டுக்கு மேலே எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வரும்போது பார்த்து சேஃபாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஃபோட்டோ காசு போட்டு இந்த கீழே இறங்கி நான் அப்படி போஸ்ட் கொடுக்குறேன் அப்படி போஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லி வீணை பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுற செயலால் மற்றவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா யாராவது தவறுதலாக இதை வந்து ஒருத்தவங்க விழுந்துட்டாலும் இதுக்கப்புறம் அப்கமிங்கில் வரவங்க யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. தூரத்துலேருந்தே அங்கேருந்தே பார்க்க விட்ருவாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்படியே தான் இருக்கும். அப்படி இல்லைனா மலை மேலே இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பார்த்து சேஃபாக வாங்க, பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க, அதான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து சாப்பிட்றதுக்குலாம் எதுவும் இல்லை. நீங்கள் வரும்போதே அங்கேருந்து வரும்போதே ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துட்டா தான் உண்டு. இங்கே வந்து சாப்பிட்றதுக்குலாம் எதுவும் மீன் பிடிச்சி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்த்துட்டு நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் காலைங்காட்டி. ஆனால் கிளைமேட் அட்ராசிட்டி வேறு மாதிரி செம்ம க்ளவுடியாக இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த பிளேஸ்க்கு இன்னொரு பிளேஸ் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பிளேஸ் போனீங்கன்னா அங்கேருந்து மலை மேலேருந்து இந்த வியூ பார்க்கலாம். நீங்கள் அந்த வியூவும் பார்த்து என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். உங்கள் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, ஹாப்பியாக இருக்குது. உங்களோட முதல் தருணம் வந்திருக்கீங்க. வேறு ஏதாச்சும் நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எதுவும் சொல்ல நினைக்கிறேன். சொல்கிறா என்ன என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட. அவன் ரொம்ப வெக்கப்படுறாங்க. இவன் என் தம்பி தான். ஆனால் இவன் ஒரு விதத்தில் எனக்கு ஒரு குரு. கரெக்டு தானே? கார் ஓட்டுறது எனக்கு வீடியோ சொல்லி கொடுத்தேன். நான் சொல்லி கொடுத்தேன். ஆனால் என் கார் ஓட்டுற கதை தான் வேறு மாதிரி. நான் இங்கே சித்தப்பா வீட்டில் வந்து ஒரு 2 நாள் தான் கார் ஓட்டினேன். ஒரு வாரம் கழிச்சு வந்து நான் இங்கே லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டு இங்கே ஓட்டி காமிச்சு எனக்கு லைசன்ஸே வந்துருச்சு. இதுதான் என்னோட கார் ஸ்டோரியை. இது மொத்தமாக நான் வந்து அதிகமாகலாம் கற்றுக்கல. 2 நாள் எனக்கு ஓட்ட கற்றுக் கொடுத்தான். 3ஆவது நாள் அங்கே வீட்டிலேருந்து இங்கே வந்துட்டோம். இங்கே வந்துட்டு ஒரு வாரம் பார்த்தேன். ஒரு வாரம் கழிச்சு நானே போய்ட்டு இங்கே ரோட்டில் தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் லைசன்ஸ் அப்ளை பண்ணேன். ஒரு 5000 கட்ட சொன்னாங்க. கட்டிட்டு அவங்க ஓட்டி காமிச்சு சொன்னாங்க. ஒரு டைம் ஓட்டி காமிச்சு சொன்னாங்க. அது ஓட்டி காமிச்சிட்டு அண்ட் தான் நாங்கள் ஆர்டிஓவில் போய்ட்டு அங்கேயே ஓட்டி காமிச்சேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுதான் என் கார் ஸ்டோரி. மற்றபடியில் எனக்கு ரொம்ப லென்த்துலாம் இல்லை, ரொம்ப சப்புன்னு முடிஞ்சிடும் இதெல்லாம். டேய் ஏன்டா அழும்புடா வெக்க விடுறேடா. ஸோ அது எங்கள் அம்மா பண்ண வேலை. எப்போ இருந்தாலும் கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது, போகும்போது கொடை எடுத்துகிட்டு போயிடறான்னு சொல்லி கொடையை கொடுத்துட்டு விட்டாங்க. அதனால் இங்கே வந்து அவன் கொடையை பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ கிடையாது, நாங்கள் இப்போ கிளம்புறோம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 பக்கமாக ஆகுது. ஸோ வேறு மாதிரி 8:30 ஆச்சு. இன்ன வரைக்குமே அந்த மிஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே சரௌண்டிங் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அந்த மிஸ்ட்டும் குறையில, அந்த சில்னஸும் குறையில, செம்மையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஒரு தூரல் போட்டுச்சு. ஆனால் அந்த தூரல் போடும்போது நல்லா இருந்துச்சு. டிஆர்எஃப் அந்த சில்னஸோட அந்த லைட் சின்ன தூரலோட பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பெஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி சீசனில் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டா தான் உண்டு. இதுக்கப்புறம் தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, வெறும் எம்டி லேண்ட் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தண்ணி இருக்கும்போதே வந்து நீங்கள் பார்த்துருங்க, ஒன்று விசிட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே டிஆர்எஃப், நான் ரிட்டர்ன் போகும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ டாடா பை. ஓகே டிஆர்எஃப், நம்ம வண்டி இடத்துல கிளம்பியாச்சு. ஸோ இப்போ டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு தம்பி வீட்டில் விட்டு அவனும் காலேஜ் கிளம்புறோம், நம்மளும் வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் நான் எத்தனை டைம் முதல்ல எனக்கு சலுப்பு தன்மையே வராது. நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது கிளைமேட்டு. அந்த வியூ பார்த்திங்கன்னா வேறு மாதிரி. தண்ணிலாம் இவ்வளோ இருக்கும்போது, ஏன்னா மேட்டூர்லாம் போகணுன்னா நம்ம இதுக்கோசரம் ஒரு பெட்ரோலுக்கு ஒரு 1000ரூவான்றத விட ஒரு 500 பெட்ரோல் வச்சுக்கோங்க. 500 பெட்ரோல் அங்கே போயிட்டு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்கு இங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஆத்தூர் அண்ட் தென் சேலம்லாம் ரொம்ப தூரம் தான் எனக்கு தெரிஞ்சு. சேலமே தூரம்னா அப்படியே கோயம்புத்தூரில் என்ன சொல்கிறேன்னு கேட்பீங்க. அந்த சொல்கிறேன் நான் இப்போ ஒரு இதான். ஸோ ஓகே டிஆர்எஃப், ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், நாங்கள் ஆல்மோஸ்ட் முடிச்சு கிளம்பிட்டோம். இன்னும் வேலூர் ரீச் ஆகலை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் கிளம்பிடுவோம். ஏன்னா நான் போயிட்டு இப்போ நான் ஒர்க் கிளம்பிடுவேன். தம்பியும் காலேஜ் போவான்னு நினைக்கிறேன். போயடா பார்த்துக்கலாம். ஏன்னா அவன் இன்னைக்கு செகண்ட் இயர் ஓப்பனிங். இன்னைக்கு செகண்ட் இயர் ஓப்பனிங். அப்போ இந்த ஜில்லுன்னு ஒரு கதை மாதிரி நான் செகண்ட் இயர் காலேஜ் வச்சுன்னா காலேஜ் ஏங் கண்ட்ரோல் அப்படிலாம் சொல்லுவீங்க தானே. நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சுருப்பானுங்க பாரு. காலேஜ் செகண்ட் இயர் வந்தோடனே காலேஜ் ஏங் கண்ட்ரோல் வந்துச்சு. இருக்கலாம், அதெல்லாம் ஆர்வ கூட. நானும் காலேஜில் இருக்கும்போது அப்பெல்லாம் மன்னவன் தான். ப்ரோ அது கீழே ஒரு காலேஜ் இல்லை, இது வேற. என்ன காலேஜ்?
ஸோ ஓகே இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணுறேன். நான் அட்லாஸ்ட் வீட்டுக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுக்கு மாதிரி வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ இந்த வீடியோ இதோட பண்ணுறேன். ஸோ அண்டில் தென் பை பை ஃப்ரம் டெலிபோர்ட் ரைடர். ஸோ ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க. டிரைவ் சேஃப். ஸோ டாடா பை, சி யூ டேக் கேர்.